ஹாய், இவங்க நேம் பிளாக்கி. இவங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரீட் டாக் மாதிரிலாம் இல்லை, எல்லா வீட்டுக்குமே இது பெட் மாதிரி தான் சொல்லப்போனால். சாப்பாடு வைப்பாங்க, தண்ணியும் வச்சுருப்பாங்க. நாங்கள் எப்போது டின்னர் போகும்போது பிளாக்கிக்கு வந்து நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வெளியேருந்து சிக்கன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்போம். ஸோ நாங்கள் 10 o'clock மேலே நாங்கள் வெளியேருந்து வரோம் அப்படின்னாலே மேடம் வந்துடுவாங்க. இது ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு எடுத்த வீடியோ. அத்தை மாமா ஊருக்கு கிளம்புனாங்க. ஏன்னா அப்போவே கிளம்புனா தான் தூத்துக்குடியில் கொஞ்சம் ஏர்லியாக போய் ரீச் ஆகலாமேன்னு கிளம்புனாங்க. அப்போ எடுத்த வீடியோ. என் பையன் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா இப்படி பிங்க் கலர் மில்க் குடிப்போம், அது பேர் ரோஸ் மில்க்குன்னு. எப்படி என்னத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னே தெரிலப்பா. இப்போ தான் எல்கேஜி படிக்கிறேன். அதுக்குள்ளே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணோம் சொன்னாங்க. நீங்கள் தான் எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டேங்கன்னு ஒரே கம்ப்ளைண்ட். ஸோ அது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் இதான் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்பவுமே சிக்கன் வாங்குற கடைக்கு போனோன்னா இங்கே காடை அந்த நாட்டுக்கோழிலாம் அடைச்சி வச்சுருப்பாங்களோ அதுக்கிட்ட விளாடுவான். ஏசியில் பெரிய ஃபால்ட்டு. என்னன்னே தெரில, யாருமே ஒழுங்காக சொல்லவே இல்லை. ஸோ அர்பன் கம்பெனியில் புக் பண்ணி அவங்க தான் வந்து ரெடி பண்ணாங்க. செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ ஃபால்ட் இருக்குதுன்னு. ஒரு சைடு அவங்க ஏசி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு நாங்கள் டெரஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். யூஸ்வலாக எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை வரும், ட்ராகன் ஃப்ளை வரும், ஒயிட் கலரில் வரும். இந்த வாட்டி லைலக் கலரில் வந்தது. பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தூரமாக ஒரு டவரில் காக்கா கூடு வச்சுருந்து அப்படியே ஏசி மெக்கானிக் ரிப்பேர் பார்த்தாச்சுன்னாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பியாச்சு. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.